குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ்ஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வருஷத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ்சிக்கான கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து வருஷத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமான பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் அப்படிலாம் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா முதல் உரை 18வது மக்களவையுடைய முதல் உரை ஆற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த வினாத்தாள் கசிவு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா கடும் தண்டனை விதிக்கிறதுக்கான சட்டங்கள்லாம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 10 ஆண்டு கால வளர்ச்சி சாதனைகளை அவங்க குறிப்பிட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2021 முதல் 2024 வரை சராசரியாக 8% வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இந்தியா பதிவு செஞ்சிருக்கு. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகளாவிய போர் சூழல்களுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி இந்தியா எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வங்கித்துறை பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டில் பார்த்திங்கன்னா ரூபாய் 1.4 லட்சம் கோடியை கடந்து முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 35% பார்த்திங்கன்னா வங்கிகளுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமானது ஒசூரில் பார்த்திங்கன்னா 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விதி 110 கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகள் ஆராய்ச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான என்னென்னா தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா உலக வங்கியோட உதவியுடன் 1185 கோடியில் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படின்ற புதிய திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வங்கியோட உதவியுடனா உலக வங்கியோட உதவியுடன். ஏன்னா இதுதான் முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து வேலை தேடும் இளைஞர்களுக்காக திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள். ஓகேங்களா? திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படின்ற மாபெரும் திட்டம் பார்த்திங்கன்னா 100 கோடி செலவில் பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி முடிவில் பணியிட பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வேலைக்கும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்தில் பின்தங்கிய பகுதியில் வசிக்கும் 1000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலைவாய்ப்புகளை உருவாக்க பார்த்திங்கன்னா சிகரம் தொடு அப்படின்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 3 திட்டம் பார்த்துருக்கோம். சரிங்களா? திட்டத்தோட பேர் நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் வேலைவாய்ப்பு. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படின்ற புதிய திட்டம் உலக வங்கி உதவியோடு செயல்படுத்திருக்கிறாங்க. இதில் நிகழாண்டு பார்த்திங்கன்னா 128 கோடி மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெண்களின் திறமையை கண்டறிந்து அதற்கேற்ப மகளிருக்கான தரமான வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்க பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 8 மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? மகளிர் திறன் மேம்பாட்டு, உலகளவில் கலந்தாய்வு, வேலைவாய்ப்பு தொடர்பான விவரங்கள், பெண்களின் பணியிட பாதுகாப்பு தொடர்பான அனைத்து தகவலும் ஒரே இடத்தில் அளிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பெண்களை தொழில் முனைவராக்க பள்ளி பருவத்திலேயே கற்பிக்கும் பொருட்டு தொழில் முனைவு குறித்த பாடத்திட்டம் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிட பயிற்சிகளும் வழங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் உள்ள 10 மகளிர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 6 மகளிர் பல்வகை தொழில் கல்லூரிகள் 4000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் மாதிரி மழலையர் காப்பகம் மற்றும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியோரை பராமரிப்பு முறையில் முதியோர் சமூக மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். திட்டங்களோட பேர் அது எதுக்கு பயன்படுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நோக்கியாவுடன் பார்த்திங்கன்னா விஐடி பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5G மற்றும் செயற்கை நுண்ணறிவு கூட்டு ஆராய்ச்சி தொடர்பாக நோக்கியா நிறுவனத்துடன் விஐடி பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 75000 ரயில் பெட்டிகள் தயாரித்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. பெரம்பூரில் இருக்கிற ஐசிஎஃப் தொழிற்சாலை பார்த்திங்கன்னா தொடங்கி 68 ஆண்டுகளில் 75000 ரயில் பெட்டிகளை தயாரித்து சாதனை படுத்திருக்காங்க. இதில் சென்னை பெரம்பூரில் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு முதல் அன்னையிலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில் பெட்டி தயாரிக்கப்பட்டுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 75 ஆண்டு கூட ஆகாத நிலையில் பார்த்திங்கன்னா 68 ஆண்டுகளிலே 75000 ரயில் பெட்டிகள் தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா 1957-58 இந்த ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா வெறும் 74 பெட்டிகள் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த 68 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 75000 பெட்டிகள் தயாரிச்சிட்டாங்க. தற்போது ஆண்டுக்கு சுமார் 3000 ரயில் பெட்டிகள் தயாரிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
இதில் என்னென்ன தயாரிக்கணும்னா இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சார ரயில், டெமு ரயில், அதிவேக ரயில், அப்புறம் வந்து விபத்து மீட்பு ரயில் மற்றும் கொல்கத்தா மெட்ரோ, சுற்றுலா ரயில் மற்றும் சொகுசு ரயிலான மகாராஜா விரைவு ரயில் ஆகிய வந்து பல்வேறு வகையான ரயில்கள் வந்து தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 875 பெட்டிகள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. புதிய தொழில்நுட்பத்திலான வந்தே மெட்ரோ மற்றும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் வந்து தயாரிக்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா. வந்தே மெட்ரோ ரயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்ல தான் தயாரிக்கிறாங்க. வந்தே பாரத் வந்து படுக்கை வசதி கொண்டது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்ல தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரயில் பெட்டிகளை வந்து தயாரித்து வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் தெற்கு வடக்கு கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ரயில் திட்டம் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் தெற்கு வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து புல்லட் ரயில் திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அகமதாபாத் மும்பை இடையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே புல்லட் ரயில் திட்ட பணிகள் வந்து விரைவாக நடைபெற்றிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் தெற்கு வடக்கு கிழக்கு பகுதியில் புல்லட் ரயில் திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு விமான போக்குவரத்து ஓகேங்களா உலக அளவில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலக அளவில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விமான சேவைகள் அதிகரிப்பால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் நகரங்கள் வந்து பெரிதும் பயனடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது மத்திய அரசின் கலாச்சார அடையாளமாக ஏற்கப்பட்ட செங்கோல். ஓகேங்களா. மத்திய அரசோட கலாச்சார அடையாளமாக எதுன்னு கேட்டாங்கன்னா செங்கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் இந்த ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உள்ளே வந்திருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் டெஸ்ட் அணியின் முதல் கேப்டன் CK நாயுடுவின் பேரனும் முன்னாள் மத்திய பிரதேச கிரிக்கெட் வீரருமான விஜய் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலை குறைவால் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஓகேங்களா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு ஏதாவது விருதுகள் அறிவிக்கப்பட்டால் நம்ம பின்னாடி வந்து படிச்சுக்கலாம். ஜூலை 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா மற்றும் வந்து பாரதிய நாரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5.65 லட்சம் காவலர்களுக்கும் 40 லட்சம் தன்னார்வலர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க இந்த புதிய சட்டத்தை பற்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கொஸ்டின். மின்னணு முறையில் சம்மன் நோட்டீஸுகளை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள ஷாஷியா, ஞாஸ்ருதி, சம்மான் செயலிகள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது படிச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரி படிச்சுக்கோங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கேட்டகரி கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து சுனிதா வில்லியம் பூமிக்கு திரும்புவது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு அதில் அந்த ராக்கெட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்திய தாயகம் திரும்ப அதை வந்து பார்த்து பூமிக்கு திரும்புறது வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு முறை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இது தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு மந்த்லி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிடிஎஃப்லாம் கிடைக்கும். நான் இந்த நியூஸ் பேப்பரையும் அதில் போட்டுருவேன். நீங்கள் வியூ பண்ணி பொறுமையாக கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.